ஆளும் கட்சியான திமுக இவ்வளவு பயத்துல இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 26 மற்றும் 27ஆம் தேதி கோவையில தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக தளபதி கோயம்புத்தூர்ல 2 நாள் தங்கி இருந்தாரு. தளபதி தங்கியிருந்த ஹோட்டல் முன்னாடியே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்காத விதமா தளபதி ரோடு ஷோ பண்ணாரு. அதுதான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தளபதி ரோடு ஷோ பண்ண அதே டேட்டான 27ஆம் தேதி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கோயம்புத்தூர்ல ரோடு ஷோ பண்ணாரு. ஆனா தளபதிக்கு கூடின கூட்டத்துல 0.01% கூட உதயநிதிக்கு கூடல. இது திமுகக்கு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கு. இந்த நிலைமையில ஆளும் கட்சியான திமுக இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தளபதிக்கு கோயம்புத்தூர்ல ரோடு ஷோல கூடின கூட்டம் எப்படி கூடுச்சு, கூடின எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டா மாறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப உளவுத்துறையை வச்சு திமுக ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இதுக்கே எப்படின்னா அடுத்த கட்டமா தளபதி மதுரைக்கு என்ட்ரி கொடுக்க போறாரு. மதுரையில சொல்லவே தேவையில்ல, தளபதி வெறியர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. வரலாறு காணாத ஒரு கூட்டம் மதுரையில கூட போகுது. அதை பார்த்துட்டு மற்ற அரசியல் கட்சிகள் என்ன நிலைமைக்கு போக போறாங்க அப்படின்ட்டு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.